நேரங்க தவறி சாப்பிட்றது, சாப்பிடாம இருக்கிறது, அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது இதெல்லாம் சாப்பிட்றது, நிறைய ஆல்கஹால் எடுத்துக்கிறது, நிறைய ஸ்மோக் பண்ணுறது, பல மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறது, இதனால நாக்குலேருந்து ஆசனவை வேறு புண்ணாயிரும். கொச்ச கொச்ச கொச்சன்னு புண்ணாகி வயிறெல்லாம் பச்சை தண்ணி குடித்தாலும் வயிறெல்லாம் எரியும், அமிரம் ரிஃப்ளெக்ஸ் ஆகும், கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர். எண்டோஸ்கோப் போட்டு பார்த்தேன், கிலோஸ்கோப் போட்டு பார்த்தேன், அதில் பார்த்தா சிறுகுடல் பெருங்குடல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு இருக்காங்க. அப்புறமா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சிராய்வு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, பிளட் கசிதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த அல்சர் வந்துருச்சுன்னாவே நிம்மதியாக தூங்கவும் முடியாது, வாழ முடியாது, யோசிக்க முடியாது. எதுவுமே நீங்க எடுக்கிற டிசிஷன் பார்த்தீங்கன்னா 100% பர்ஃபெக்டா இருக்காது. அதே மாதிரி நிம்மதியாக தூக்கம் வராது, ஒவ்வொரு நேரம் பதட்டம், பயம், கை காலுக்கள் நடுக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பேச முடியாது, வாயெல்லாம் வறண்டு போகும், உடம்பெல்லாம் வறண்டு போகும். அதே மாதிரி ஸ்மெல் வரும், ஒரு மாதிரியான பதட்டம் வரும். யூரின் வந்து ஒரு சில நேரத்தில் போகும், ஒரு சில நேரத்தில் போகாது. ஒரு சில நேரத்தில் பயத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படி எனர்ஜி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த இரைப்பையில் ஏற்படுற புண்ணுனால் வரும். ஏன்னா இரைப்பை இன்னொரு மூளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன்ப்பா. இப்போ இந்த இரைப்பையையும் சிறுகுடல் பெருங்குடலையும் மற்றும் நாக்கிலிருந்து ஆசனம் இருக்க புண்களையும் மாற்றணும்னா ஒரு அற்புதமான மருந்து இருக்கு. அது இப்போ ரொம்ப அருமையா எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கேன்னு சொன்னீங்களே, அது என்ன மருந்து? முதல்ல புண் வர்றதுக்கான காரணம் நீங்கள் நிறைய சொன்னீங்க. ஆனாலும் புளிப்புள்ள பொருட்களை அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் புண்ணு வரும். புளிச்சோறு, புளிக்குழம்பு, நிறைய எலுமிச்சம்பழம் புளிஞ்சு எலுமிச்சம்பழ சாதம், அப்புறம் அசைவ உணவு அதிகமாக சாப்பிட்றது. ஏன்னா நமக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும், ஆனால் அசைவத்தை பார்த்தா ஆசையாக இருக்கும், அதை நிறைய சாப்பிட்றது. அது ஜீரணிக்காமல் உள்ள ஏசிடாக மாறி அடுத்த நாள் அது ஒரே வயிற்று வலியாக இருக்கும், புண்ணாக இருக்கும். அந்த மாதிரி கோழி சாப்பிட்றது. இப்போ கோழியில் வந்து நிறைய மருந்துகள் போட்டு தான் கோழி வருது. அதனால் கோழி சாப்பிட்டவங்களுக்கு குழந்தைகளின்னு கூட நான் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். அது மாதிரி தான் ஆகுது. எங்கிட்ட வந்து குழந்தை இல்லாமல் வந்தவங்க எல்லாருமே கோழி நிறைய சாப்பிட்டவங்களா இருக்காங்க. அதனால் கோழியே நீ வீட்டில் வளர்த்துனா சாப்பிடு. அந்த காலத்தில் வீட்டில் வளர்த்துன கோழிக்கே பிரச்சனை இருக்குது. என்னென்னா கோழியை உண்டால் ஊரில் உள்ள நோயையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரும்னு ஒரு சித்தர் நூல் இருக்குது. எப்படி அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த காலத்து கோழி வளர்ப்பு. கோழியை பொதுவாக பெரிய கூடை மாதிரி ஒன்று போட்டு சாயங்காலம்னா வீட்டுக்கு கோழி வந்துடும், அதில் மூடி வச்சுருவாங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. அது எங்கே போகும்னா, இந்த காலத்தில் ஃப்ளஷ் அவுட் கக்கூஸ் இருக்குது. எல்லார் வீட்லேயும் கக்கூஸ் கட்டணும்னு கவர்மெண்ட்டே கண்டிப்பாக பண்ணிடுச்சு. அப்போல்லாம் இல்லை. ஒன்றா காட்டுக்குள்ளே மறைவிடங்களில் முள்ளு மறைவில் போவாங்க. நிறையா ஊர்களில் நம்ம போனோம்னா அந்த ஊருக்குள்ளே போகும்போது நுழைவாயில் 2 பக்கமும் நாத்தம் அடிக்கும். அப்போ ஏன்னா சாலையோரத்தில் மோசன் போகிறது தான் அந்த காலத்து மக்களுக்கு நிறைய பழக்கம். பெண்கள்லாம் 5 மணிக்கு போயிட்டு வந்துடுவாங்க, ஆண்கள்லாம் 6க்கு மேலே போவாங்க. அப்போ சாலையோரத்தில் மோசன் போயிடுவாங்க. காலையில் கோழி திறந்துட்டா எங்கே போகும்? அது மிகப்பெரிய உணவு. அப்படி போய் தின்னு தான் கோழி வளர்ந்தது அந்த காலத்தில். அந்த காலத்துலலாம் நாட்டுக்கோழி நாங்கள் அப்படிம்பாங்க. அதெல்லாம் தோட்டத்தில் நீங்கள் தானியம் போட்டு தனியாக வளர்த்துனா அது நல்ல கோழி, அது சுத்தமான கோழி தான். இது மாதிரி வளர்த்துறவங்க இடத்துலையும் போய் நம்ம வாங்கிட்டு வரோம், சந்தைக்கு வரோம். அப்போது அந்த வகையிலையும் அப்பவும் கோழி கெடுதல் தான். இப்போ கோழிக்கு நோய் வராமல் இருக்கவும், பண்ணைகளில் அழியாமல் இருக்கவும் நிறைய ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி நோய்களை தடுத்துட்டு இருக்காங்க. அந்த மருந்துகள்லாம் அதனுடைய சதைகள் இருந்து நம்ம வயிற்றுக்கு போகுது, அது புண்ணாக்குது. அடுத்து சந்ததி உண்டாக்கக்கூடிய முட்டை உற்பத்தியும் விந்து உற்பத்தியும் அழிச்சிருது. இது மாதிரி நிறைய நாம் வந்து அனுபவப்பட்டதுனால சொல்கிறோம். நாம் வந்து கோழி மேலே வெறுப்பில் சொல்லலை, கோழி திங்கிறவங்களை குறை சொல்லலை. அது சரியான நீங்கள் வளர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் வர்றதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. நிறைய இடங்கள் நீங்கள் பேப்பரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோழி, செத்த கோழி அழுகுனதெல்லாம் கொண்டு போய் ஒரு கிலோ கணக்காக வண்டியில் கொண்டு போய் பெட்டி பெட்டியாக போட்டு இந்த வீதி கடைகளையும் அங்கேயும் சில கடைகளுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. அவங்க அதை சும்மா கழுவி எடுத்து மசாலாவை போட்டு மறைச்சாச்சுன்னா உடனே நல்ல கோழியை மாதிரி திங்கிறதுக்கு ருசி பண்ணிடுறாங்க. இது மாதிரிலாம் நிறைய அக்கிரமங்கள் இப்போ உணவு வகையிலையும் நடக்குது நாட்டில். அதனால் நான் வந்து இந்த கோழி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லதுன்னு என்னுடைய ஒரு ஆலோசனை, அவ்வளோதான். அதனால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழலாம். அது யாருக்கும் ஆலோசனை நல்லது சொல்ல வேண்டியது நம்ம சித்த மருத்துவர்களுக்கு, நான் தமிழ் மக்களை காப்பாற்றுறதுக்காக சொல்ல வேண்டியது கடமை, அவ்வளோதான். இந்த மாதிரி உணவு மூலமாக, சில புளிப்புணவுகள் மூலமாக ஜீரணமாக நம்ம ஜீரண சக்திக்கு அதிகமான ஒரு கலோரி உள்ள உணவு சாப்பிடும் பொழுது பல காரணங்களால் வயிற்றில் புண்ணாகி போகுது. புண்ணாயிடுச்சுன்னா ஆங்கில மருந்தில் கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குது, அமிலத்தன்மை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அதை நிறுத்தும் பொழுது மீண்டும் அந்த புண் வந்து ஆறாமல் இருந்து மீண்டும் வந்துடுது. அதுக்காக சித்தர்கள் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க, நிறைய மூலிகை சொல்லியிருக்காங்க. மாம்பருப்பு, அதிமதுரம், சீந்தில், இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 மூலிகை சொல்லியிருக்காங்க. அதிலிருந்துலாம் சத்து எடுக்கிறேன் நான்.
சத்து எடுத்து கேப்சூல் வடிவில் ஒரு 500 மில்லிகிராம்லாம் அந்த சத்தும் எல்லா சத்தும் வர்ற மாதிரி நம்ம பண்ணிடலாம். அது ஒவ்வொரு மருத்துவரும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எல்லா சித்த மருத்துவர்களும் அல்சருக்கான நல்ல மருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் ஒரு வகையில் செஞ்சுருக்கிறேன். இப்போ அந்த மருந்தை அந்த அல்சருக்கான மாத்திரை அது கேப்சூலாக போட்டுருக்கேன். இந்த கேப்சூலில் காலை மதியம் இரவு 3 வேளையும் உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சாப்பிட்டாச்சுன்னா நேராக வயிற்றுக்குள்ளே போய் புண்ணாற்றக்கூடிய அத்தனை மூலிகைகளும் இருக்குது. மூலிகை சத்துக்கள் அது இதை பண்ணுறோம். அதோடு என்ன பண்ணுறோம்னா ரோஜா பூவும் தேனும் கலந்த ஒரு சுத்தமான ரோஜா இதழ்களை தேனில் கலந்து அரைச்சி அதை லேகியமாக மாற்றி, இதில் நெய்யெல்லாம் இருக்காது, அதனால் லேகியமாக மாற்றி நம்ம ரோஜா பூ லேகியம் கொடுக்குறோம். இந்த ரோஜா பூ லேகியத்தை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு ஒரு மாத்திரை சாப்பிடும்போது இன்னும் சிறப்பாக வேகமாக வேலை செஞ்சு துவர்ப்புத்தன்மை எந்த அதிகமாக இருந்தால் தான் புண்ணாரும். அதுலேயும் மிக அதிகமான துவர்ப்பு போச்சுன்னா அசிடிட்டி ஆகிடும். துவர்ப்பும் ஒரு அளவோடு எல்லையோடு இருக்கணும். அதனால் மென்துவர்ப்பு மருந்துகள் தான் இதில் இருக்குது, கடும் துவர்ப்பு மருந்துகள் கிடையாது. அந்த மென்துவர்ப்புள்ள மூலிகைகளை எடுத்து நம்ம அல்சருக்கு மருந்தாக மாத்திரம். இதை 3 வேளையும் கொஞ்சம் லேகியமும் ஒரு மாத்திரையும் தண்ணியில் முழுங்கிட்டா போதும், அல்சர் நல்லாயிரும். அதுக்கப்புறம் அந்த அசிடிட்டின்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் எதையாவது சாப்பிட்டு சேரலினாலோ ஜீரண சக்தி குறைவாக இருக்கும் பொழுது அதிக கலோரிகள் உணவு, சில பேருக்கு தயிர் சாப்பிட்டாலே அசிடிட்டி ஆகிடும், இட்லி சாப்பிட்டா அசிடிட்டி ஆகிடும், சட்னி சாப்பிட்டா அசிடிட்டி ஆகிடும். அவங்களுக்கெல்லாம் அந்த அசிடிட்டியை குறைக்கிறதுக்காக இந்த பித்த நிவாரண சூரணம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து இந்த பித்த நிவாரண சூரணம் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டா போதும். அரை மணி நேரம் கழித்து தான் போடணும். ஏன்னா அந்த அமிலம் பூரம் போய் சாப்பாட்டை கொஞ்சம் ஜீரணிக்க தொடங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் அசிடிட்டி ஏற்படுறது உங்களுக்கு உணர முடியும். அந்த நேரத்தில் இந்த பித்த நிவாரண சூரணத்தை ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டோம்னா அந்த அமிலத்தன்மை குறைஞ்சிடும். வயிற்று புண்ணுக்கு உணவுக்கு முன் சாப்பிட்றோம், அமிலத்தன்மை உற்பத்தி ஆகிறது உணவுக்கு பின் தான். அதுக்கு இந்த பொடி சாப்பிட்றோம். இப்படி சாப்பிடும் பொழுது அமிலத்தன்மையும் குறைஞ்சிரும், வயிற்று புண்ணும் ஆறிடும், இதனால் மன நிம்மதியும் அடையும். புண்ணு இருந்தால் மூளையே வேலை செய்யாது. மூளை நம்ம டென்ஷனாகவே இருப்போம். இப்போ வயிற்று புண்ணு இருக்கிறவங்க டென்ஷனாகவே இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க. ஏன்னா பசியானாலே கோபம் வந்துடுது எல்லாத்துக்கும், பசிக்கு சாப்பாடு கிடைக்காத நேரத்தில். அப்போ புண்ணு இருந்தால் என்ன ஆகுறது? அப்போ நம்ம வயிற்று புண்ணை முறையாக ஆற்றுறதுக்கு சித்த மருத்துவத்தில் எல்லா மருத்துவத்திலையும் இருக்குது. சித்த மருத்துவத்தில் நாம் இந்த மாதிரி ஒரு செய்கிறோம். மற்ற எல்லா சித்த மருத்துவர்களும் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அல்சருக்கான மருந்துகளை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க, நம்மளும் செஞ்சு கொடுக்குறோம். இந்த மருந்து நல்லா வேலை செய்கிறத நம்ம அனுபவிச்சதுனால இதை பற்றி சொல்கிறோம். இப்போது பித்த நிவாரண சூர்ணம் உணவுக்கு பின், ரோஜா பூ லேகியமும் அல்சர் மாத்திரையும் உணவுக்கு முன் 3 வேளை சாப்பிட்டுட்டோம்னா அல்சர் பிரச்சனை 1 மாதத்தில் அதிகபட்சம் குணமாயிரும். ஒரு சிலர் நீண்ட நாளாக கிரானிக்காக இருந்ததுன்னா ஒரு 3 மாதம் ஆக போகுது, அவ்வளோதான். அப்புறம் நிம்மதியாக வாழலாம். இந்த துவர்ப்பு போய் குடல் மேலே எப்பி அங்கே இருக்கிற புண்ணுகளை ஆற்றி குடலை வலுப்படுத்தி குடல் தசைச்சுவர்களுக்கு சக்தி கொடுத்து புதுச்சுவரை உருவாக்கி ஆசனவாயு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புண்களும் ஆறி குணமாயிடும். இதே வயிற்று புண்ணுள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இரவில் திருவிழா சூர்ணத்தை வெந்நீரில் போட்டு குடிச்சிட்டு படுக்க சொல்கிறோம். அதுவும் துவர்ப்பு. அதே சமயம் வைட்டமின் சி இருக்குது, துவர்ப்பு இருக்குது, இதயத்தை பலப்படுத்தக்கூடிய தாண்டிக்காய் அதில் இருக்குது. அது மாதிரி எல்லாமே அதில் இருக்குது. அது மிகப்பெரிய மாமருந்து திருவிழா. நீங்கள் நம்ம தமிழர்கள் இதை மறக்கவே கூடாது. திருவிழாவை இரவில் வெந்நீருடன் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டா காலையில் அந்த கழிவும் வெளியே போயிடும், உள்ளே இருக்கிற அமிலமும் போயிடும். மஞ்சள் நேரத்தில் குடலில் ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் திரவம், அந்த பித்தத்தினுடைய மிகையான பித்த திரவமும் வெளியே போயிடும். அது திருவிழாவில் போகும். தெரியும், முதல் நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முதல்ல மோசம் போயிட்டு கடைசி தண்ணியாக மஞ்சளாக போகும். இதெல்லாம் உடம்புக்கு தேவையற்ற அதிகப்படியாக சுரக்கப்பட்ட அமிலங்கள் அதெல்லாம் போயிடும். இந்த அல்சர் கேப்சூல், ரோஜா மூக்கு லேகியம், பித்த நிவாரண சூர்ணம், திருவிழா, இந்த 4 நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் அல்சர் நோயிலிருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தொழில் பண்ணி நல்லா வாழ முடியும். இது மருந்து. அடுத்து நான் வீட்டு மருத்துவம்னு சொல்லிடுறேன். நீங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, மருந்து வாங்குகிற சூழ்நிலை பக்கத்தில் இல்லை, அல்லது வர முடியல, அல்லது ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது உங்களால், அல்லது மருந்து வாங்க வசதி இல்லை அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வசீகரா பல்பொடியில் பல் விளக்குங்க. அதுவும் புண்ணாத்தக்கூடியது. பல் விளக்கிட்டு ஒரு கையகலம் இந்த அளவுக்கு அகலத்தில் பூசணிக்காயை வெட்டி ஒரு காய் வாங்கி வச்சுக்கோங்க. அதனுடைய சதையும் விதையும் அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி துணியில் கட்டி புளிஞ்சு சாறு எடுத்துங்க. அந்த சாரை மெதுவாக ஊறுவாயாக சேரில் உட்காந்து குடிங்க. ஒரு 3 நாள் 6 நாள் குடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அசிடிட்டி குறைஞ்சி அல்சர் நல்லாகி உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா வெண்பூசணி சாறு
மருந்தீட்டை முறிக்கும்னு இருக்கு. அந்த காலத்திலேயே நூல்கள் எழுதி வச்சிருக்காங்க சித்தர்கள். மருந்தீடுன்னா என்ன? இவன் கெட்டு போகணும்னு சொல்லி எதையாவது ஒரு கெமிக்கலையோ அதாவது ரசாயன பொருட்களையோ பாசானங்களையோ ஒரு உணவில் வச்சு ஒரு லட்டுக்குள்ளே வச்சு ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. அது வயிற்றுக்குள்ளே போய் புண் மாதிரி வலிக்கும் அல்லது ஜீரணிக்காமல் பண்ணோம். எப்பவுமே வயிற்று வலி இருக்கும். டாக்டர்கிட்ட போய் நம்ம என்ன செக் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, மனசு தான் காரணம்னு சொல்லுவாங்க. உண்மையில் மனசும் காரணம் தான். நீங்கள் எப்பவுமே கோபமாக இருந்தாலோ, எப்பவுமே டென்ஷனாக இருந்தாலோ, எப்பவுமே கவலையாகவே இருந்துட்டு இருந்தாலோ வயிறு புண்ணாயிரும். மூளை சூடேறிச்சுனாலும் புண்ணாகும், புண்ணேறிச்சுனாலும் மூளை சூடேறிடும். அவ்வளோதான் விஷயம். அதனால் வயிற்றுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு இருக்குது. அப்போ நம்ம வயிற்று நல்லா வச்சுட்டா மூளை நல்லா இருக்கும். அமைதியாக வயிறு இருந்தால் மூளை அமைதியாக இருக்கும், நல்லா சிந்திக்கும், நிறைய செயல்படும், நம்ம நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா மகிழ்ச்சியாக வாழலாம், எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும். வயிற்றில் புண்ணு இருந்தால் ஆண்மையே இருக்காது. வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு ஒரு நீண்ட நேரம் ஒரு மனைவிக்கு முழுமையான திருப்தி அடையும் வகையில் செயல்பட முடியாது வயிற்று புண்ணு இருந்தால். அப்போ வயிற்று புண்ணையும் நம்ம ஆற்றிட்டா தான் எல்லா வகையிலும் நாமளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்க முடியும். அப்போ வயிற்று புண்ணுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அதுதான் இந்த உடம்பினுடைய நுழைவாயிலே வயிறு தான். அதன் வழியாக தான் உடம்புக்கு மூளைக்கு முதல் கொண்டு எல்லாமே அங்கிருந்து தான் கிடைக்குது. அப்போது அந்த நுழைவாயில் சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். அப்போது எல்லாருமே அல்சரை சாதாரணமாக நினைக்காம கட்டுப்படுத்துகிற மருந்து மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காம இந்த மாதிரி குணப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகளை சாப்பிட்டோ அல்லது வீட்டில் வெள்ளைப்பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்டோ நீங்கள் குணப்படுத்திக்கிங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. தேங்காயை மதிய நேரம் பால் எடுக்கணும். அரை தேங்காய் மூடியே மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுக்கணும். சுடுசோறு எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வட்டலில் போடணும். அதில் அந்த தேங்காய் பாலை ஊற்றணும். அந்த சூடும் தேங்காய் பாலும் சேர்ந்து ஒரு பக்குவமாகும். அந்த நேரத்தில் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு அதை மட்டும் நீங்கள் ஒரு வாரம் சாப்பிடுங்க, வயிற்று புண்ணு நல்லா இருக்கும். காலையில் வெள்ளைப்பூசணிக்காய் சாறு, மத்தியானம் இது. இதே மாதிரி இன்னொன்று, வெள்ளைப்பூசணிக்காய் வாங்க சூழ்நிலை இல்லாததோ அல்லது இன்னொரு மாற்றம் வேணும்னாலோ ஒரு வாரம் இது சாப்பிட்டு ஒரு வாரம் சுரக்காய் ஜூஸ். சுரக்காய் அதேமாரி வெட்டிட்டு தோல் மட்டும் சீவிட்டு உள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து காலையில் நீங்கள் கொஞ்ச நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதுவும் புண்ணாகும். சுரக்காய் நீங்கள் உணவுலையும் ஏதாவது ஒரு வேக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வெள்ளைப்பூசணிக்காய் இன்னொரு முறையிலையும் சாப்பிடலாம் மதியம். அதாவது வெள்ளைப்பூசணிக்காயை கொஞ்சம் சீரகம், கறிவேப்பிலை இந்த 2 மட்டும் தேங்காய் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூசணிக்காயை வெட்டி ஒரு திருப்பி தேவையான அளவு கொஞ்சம் உப்பை போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். இப்போ சுவையான வெள்ளைப்பூசணிக்காய் வெந்திருக்கும். அதை எடுத்து பாதி ஆறுன பிறகு தயிர் கொஞ்சம் எடுத்து உள்ளே ஊற்றிடணும். ஒரு கலக்கினா மஞ்சளாக நல்லா தாளித்த தயிர் மாதிரி இருக்கும். அந்த மதியம் வேறு எதுவுமே சாப்பிடாம அந்த தாளித்த வெள்ளைப்பூசணிக்காய் தயிர் மட்டும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் வயிற்று புண்ணாக்கும். அதே மாதிரி இடுமருந்து முறியும் சொல்லியிருக்காங்கல்ல. இடுமருந்துன்னா இப்போ அந்த காலத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் இடுமருந்து யாரும் வைக்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் டைமோ அல்லது அது மாதிரியான ஆளுகள் தேடி போய் லட்சக்கணக்காக கொடுத்து வைக்கிறக்கோ தயாரில்லை யாரும். ஆனாலும் நாம் சாப்பிடக்கூடிய இந்த கடையில் சாப்பிட்றது, ரோட்டில் சாப்பிட்றது, எதையாவது வாங்கி சாப்பிட்றது, கலராக பேக்கெட் பண்ணி அழகாக வர்ற சில உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்றது, இதனால் ஏற்பட்டுள்ள விஷமும் இடுமருந்துக்கு சமந்தான். அதுவுமே இந்த வெள்ளைப்பூசணிக்காயால் சரியாயிடும். அந்த மாதிரி வீட்டு மருத்துவமாக இதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு முடியல அப்படின்னா இந்த மாதிரி நல்ல மருந்துகளை சித்த மருத்துவர்கள்ட்ட வாங்கி நீங்கள் முழுமையாக வயிற்று புண்ணை குணப்படுத்திக்கிங்க, மற்ற எல்லாம் சரியாயிடும். அதனால் நாம் நிம்மதியாக வாழணும்னா வயிறு நிம்மதியாக இருக்கணும். அதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கணும். சந்தேகம் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள், அவர் சொல்கிறார். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, ஐயா சொன்னது முழுமையான தகவல் கேட்டிருப்பீங்க. எல்லாமே அவரே பேசிட்டார். உங்களுக்கும் அல்சர் இருக்கா, குடல் புண்ணு இருக்கா, இல்லை பித்தம் அதிகமாக இருக்கா, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படித்து பட்டதாரி மருத்துவமெல்லாம் கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளை பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அறிவான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.